அது செப்டம்பர் 17, 2023. சித்தூர், ஆந்திரா, வேணுகோபாலபுரம் கிராமம். அடுத்த நாள் விநாயகர் சதுர்த்திங்கிறதுனால ரொம்பவே பரபரப்பாக இருக்குது. அப்புறம் மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அந்த கிராம மக்கள் சந்தோஷம் எல்லாமே சோகமாக போச்சு. என்ன காரணம்னா, அந்த கிராமத்தை சேர்ந்த 17 வயதான பாவியஸ்ரீ அப்படிங்கிற பொண்ணு காணாமல் போகிறாங்க. உடனே பாவியஸ்ரீயோட பேரண்ட்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி அவங்க அங்கே வந்தாங்களான்னு கேட்குறாங்க. அப்படி கேட்ட எல்லாருமே பாவியஸ்ரீ இங்கே வரலன்னு சொல்கிறாங்க. இதனால் பாவியஸ்ரீயோட பேரண்ட்ஸ் ரொம்ப பதட்டமாகறாங்க. இப்படி பாவியஸ்ரீ காணாமல் போன விஷயம் கேள்விப்பட்டு பாவியஸ்ரீயோட பக்கத்தில் உள்ளவங்க, ரிலேட்டிவ்ஸ், அந்த ஒட்டுமொத்த கிராமமே சேர்ந்து இந்த பொண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க. நேரமும் ஆகி நைட்டும் ஆயிடுது. அப்போயுமே பாவியாவை கண்டுபிடிக்க முடியலை. பாவியஸ்ரீயோட பேரண்ட்ஸ் எப்படியாவது தன்னோட பொண்ணு வீட்டுக்கு வந்துடுவான்னு ஒரு நம்பிக்கையிலே இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது 2 நாட்கள் கழித்து இந்த கிராம மக்கள் எல்லாருமே அந்த கிராமத்துக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற ஒரு கிணத்தை சுற்றி ஏதோ பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க கிணத்துக்குள்ளே பார்த்த காட்சி எல்லாத்தையுமே குள்ளநடுங்க வச்சுது. அப்படி அந்த கிராமத்து மக்கள் பார்த்த காட்சி என்ன, காணாமல் போன பாவியஸ்ரீக்கு அன்னைக்கு என்னதான் நடந்துச்சுங்கிறத பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஆந்திராவோட சித்தூர் கிராம மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் வேணுகோபாலபுரம். அந்த கிராமத்தில் முனிகிருஷ்ணய்யா அப்புறம் பத்மாவதியோட பொண்ணு தான் இந்த 17 வயதான பாவியஸ்ரீ. அந்த பொண்ணு ஒரு இன்டர்மீடியேட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. 11th 12th படிக்கிறது தான் ஆந்திராவில் இன்டர்மீடியேட் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. இப்படி தன் பேரண்ட்ஸ் கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த பாவியஸ்ரீ செப்டம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால காலையிலே தன்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து கிளம்பி போகிறாங்க. ஆனால் லேட் நைட் ஆகியும் திரும்ப பாவியஸ்ரீ வரலை. அன்னைக்கு முழுவதுமே பொண்ணை எங்கேயே தேடியுமே கிடைக்கலங்கிறதுனால ரொம்பவே பயந்து போய் அவங்க பேரண்ட்ஸ் அடுத்த நாள் காலையில் செப்டம்பர் 18 பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பொதுவாகவே ஒரு மிஸ்ஸிங் கேஸ் பொறுத்த வரைக்கும் கோல்டன் டைம் பீரியட் அப்படின்னு ஒரு டைம் இருக்குது. அந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே ஆக்ஷன் எடுத்து கண்டுபிடிச்சா காணாமல் போனவங்களை உயிரோட கண்டுபிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆனால் போலீஸ் உடனடியாக இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாமல் ரொம்பவே அலட்சியமாக இருந்ததா பொண்ணோட பேரண்ட்ஸ் சைட்லேருந்து பின் நாட்களில் சொல்லப்படுது. பட் போலீஸ் சைடில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. இப்படி தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போன பொண்ணு எங்கே போனா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு இரவும்